ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பாருங்களேன் என் வீட்டு. வாவ், பாருங்களேன். எப்போவுமே நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, ஒரு குயில் எப்போவுமே என்னை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. மாடி தோட்டத்துக்கு வந்தோமா, அப்போது இந்த குயில் கூவிகிட்டே இருக்குது. எந்த வீடியோலையுமே நம்ம பார்க்கலாம், கேட்கலாம். இந்த குயில் சவுண்டு எப்போவுமே கேட்டுக்கிட்டு இருக்கலாம். பாருங்களேன், இது எவ்வளோ மொட்டு இருக்குது, எத்தனை பூ இருக்குது பாருங்களேன். இது நல்லா பூக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இது இப்படி பண்ணணுன்னா சூப்பராக பூ பூத்துரும். ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு பூக்கள்னு சொல்லலாம். ரொம்ப மனசுக்கு நிம்மதியான பூக்கள். இதை பாருங்கள், இது பூத்து 4 நாள் ஆயிடுச்சு, 5 நாள் ஆயிடுச்சு. இது ஒரு 6-7 நாள் ஆகும் பார்த்தீங்களா. இது மட்டும் இருக்குது. அப்புறம் இன்னொரு விசேஷமான அதுக்காக தான் நான் வீடியோ எடுக்கிறதுக்கே வந்தது. இங்கே பாருங்களேன், மேலே மாடித்தோட்டத்துக்கு வந்ததுமே இது எவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குது பாருங்களேன். அதில் பொட்டு மாதிரி அப்படியே புள்ளி புள்ளியாக நடுவில் வச்ச மாதிரி இருக்கு பாருங்களேன். பியூட்டிஃபுல். என்னென்னா இது டாபன் வெரைட்டி அல்லிச்செடி. இந்த அல்லிச்செடியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வாவ், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. டாபன் வெரைட்டி. இதில் தாமரை தொட்டி தான். இதிலேருந்து இந்த இலையிலேருந்து நமக்கு செடி வந்துருச்சு. இதை பாருங்கள், இதில் செடி வருது பார்த்திங்களா, இலை வருது. இது போல் தான் நமக்கு வரும். இது அப்படியே தரையில் இருந்துச்சுன்னா, இது தண்ணியில் இருந்துச்சுன்னா என்ன செய்யும்னா, அப்படியே நமக்கு இது கட் ஆகிட்டு அது ஒரு செடியாக வளர்ந்துடும், வேர் வந்துடும். இது மூலமாக இது வழியாக நமக்கு வேர் வளர்ந்து அது ஒரு செடி ஆகிடும். இது போல் ஏகப்பட்ட இலையிலே இருக்குது. எல்லா இலையிலுமே நமக்கு செடி இருக்குது. இது தாமரை. இந்த தாமரை, இந்த டாபன் வெரைட்டி தான் ஏகப்பட்டது இருக்குதாச்சா. அதனால் இதை எடுத்து வேறு தொட்டியில் எடுத்து வச்சிடணும். வேறு தொட்டியில் வச்சுட்டு இதை தாமரையை வளர வைக்கணும். இப்போது இந்த அள்ளி இருக்கிறதுனால தாமரை அதிகமாக வளரல. இது நான் விதை போட்டு முளைக்க வச்சது. இதை ஏரியில் போடணுன்னு ஒரு ஆசைனா, இதில் ஏரியில் போட்டான்னு வைங்களேன், நமக்கு சூப்பராக பூக்கள் நிறைய பார்க்கலாம். ரெகுலராக பார்க்குற ஏரியில். வா 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 வா, அங்கே பார்த்தீங்களா எத்தனை மீன் குட்டிங்க இருக்குதுன்னு. பிளாக் மோலி, அப்புறம் ஒயிட் மோலி, எல்லா மீனுமே இருக்குது. இவங்க எல்லாம் இங்கேயே பொரிச்ச குட்டிங்க. இதை பார்த்தீங்களா. இப்போது அந்த ஒயிட் மீன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ஃபுட்டு போட்டோம், சாப்பிட்றாங்க. ஓகே, இதில் பாருங்கள், இதுலேயும் மொட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா இது ஒயிட் பியோனின்னு நினைக்கிறேன். ஒயிட் பியோனி, எல்லோ பியோனி எல்லாமே இதில் வச்சுருக்கோம். வாவ், பார்த்திங்களா. தேனீக்கள் பாருங்கள், செம்மையாக தேனீக்கள் நம்ம செடிகளில் உட்காந்து தேன் எடுக்கிறாங்க. வீட்டு தரை தோட்டத்தில் இருக்குல்ல ஒரு தேனீ பெட்டி, அதிலேருந்து வர்ற தேனீக்கள் தான். ஓகே, நீங்களும் மாடித்தோட்டம் வைங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே, பாய்.